ஏன் இவ்வளவு நாள்? சரிதான், வந்தது வராதமா புதனோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, ராத்திரில தவறாம பால் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன். நீ எத்தனை கேள்வி பாக்கி வச்சிருக்க? போங்கப்பா. நான் ஏமா போறேன், நீ தான் போக போற உன் புருஷனோட. மாப்பிள்ள, உன் குடும்பத்தனத்தை நீங்க தான் போய் கண்டிக்கணும். சரி, கண்டிக்கிறேன். இத்தனை நாள் இந்த பக்கமே வராம இருந்ததுக்கு நான்ல கண்டிக்கணும். அது என்னமா பேசிக்கிட்டு நிக்கிறீங்க? போய் சாப்பாட்டுக்கு வேண்டியது ஏற்பாடு பண்ணம்மா. என்ன மாப்பிள்ள, பிரயாணாசம் ஜாஸ்தியா இருக்கா? ஆமா. உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம். அதுக்கு என்ன கேட்கணுமா மாப்பிள்ள? நீங்க தாராளமா அள்ளி அழைச்சிட்டு போகலாம். இல்ல, அதை பத்தி இல்ல, எதுவா இருந்தா சாப்பிட்டுட்டு பேசினா போச்சு. ஒரு அவசரமான விஷயம். அவசரமா? என்ன விஷயம்? சொல்லுங்க மாப்பிள்ள. உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்தேன். செல்லும், சீக்கிரமா சமையல் ஆகட்டும். உங்களுக்கு அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தொகை இல்லைங்களே மாப்பிள்ள. என்கிட்ட பணம் இல்லை, என்னால காலனா தர முடியாது. இப்படி நிர்தாட்சியமா பதில் சொல்றீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுல நிர்தாட்சியம் என்ன இருக்கு? நிலைமையத்தான் சொன்னேன். மாப்பிள்ள, என்கிட்ட இருக்கிறவன மொத்தமும் உங்க 2 பேருடையதான். ஆனா பணம் என்கிட்ட இருக்கிற வரையிலதான் இருக்கும். ஒப்பா கிட்ட கொடுத்தா என்ன இருக்கும்? எல்லாம் அழிஞ்சுதான் போகும். உன் சொத்தை நீயவே இழக்க பாக்குற. எனக்கு சொத்து வேண்டாம். இந்த ஆபத்தில் இருந்து தகப்பனார் தப்ப வேண்டியதுதான் எனக்கு முக்கியம். என் குடும்ப மானத்தை காப்பாற்ற வேண்டியதுதான் என் கடமை. உன் குடும்பத்தை காப்பாற்ற நாங்க கருத்திரங்கள் ஆகணுமா? அதனால என் மகளுக்கு என்ன பலம்? உங்களால் பணம் கொடுக்க முடியுமா? முடியாதா? என்னால கொடுக்க முடியாது. வீணா மிரட்ட வேண்டாம். உங்க பெண்ணையும் பணத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு ஆனந்தமா இருங்க. நான் உங்க மாப்பிளையும் இல்லை. இனிமே இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா என் பேரு மாணிக்கமும் இல்லை. அப்பா, அத்தா, அத்தா, போகாதீங்கப்பா. அப்பா, அப்பா பணம் கொடுக்கவில்லை என்றால் அதற்காக நீங்கள் என்ன இருக்கலாமா? அல்லி, வழிவிடு. என்னை அவமானப்படுத்தி உங்கள் வம்சத்தின் தொடர்பு எனக்கு வேண்டாம்.